ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ பிக்ஸ். இன்னைக்கு வேற லெவலில் ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா ஒரு 4-5 பேருக்காக பேசுகிறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எவிக்ஷனில் யார் ஆக போகிறாங்கன்ட்டு ஒரு பெரிய ரூமரே சுற்றி இருந்து அது பாட்டு ஏகப்பட்ட பேரை சொல்லிட்டாங்க. நம்மளே வந்து ஒரு 2 பேர் சொல்லியிருந்தோம். அவங்கெல்லாம் வெளியில் போவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களாம் வெளியில் போலுங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்க அப்படின்றத விட இந்த வாட்டி ஓட்டின் அடிப்படையில் ஒருத்தரை வெளியில் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேர் தூக்க வேண்டியது இருந்து அதை 2 பேரில் ஒருத்தரை எடுத்திருக்காங்க. அவங்கள ஒருத்தரை எடுத்து தொட்டு உள்ள கேம் மாறுமா அப்படின்னு பார்த்தா உள்ள கேம் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி யாருங்க அந்த ஒருத்தர் அப்படின்னு தான் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்லிடுறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன். என்ன பிரஜனை எடுக்க போகிறாங்களா? பிரஜனை தான் என்ன கேம் மாறுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜனை தான் கேம் உள்ள மொதல் நாளே வேற லெவலில் வெடிக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரஜனை வந்து வெளியில் போகிறான்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்கை போட்டு அங்கே இரண்டு உயர்ந்து மயக்கமெல்லாம் பண்ணி அந்த வீட்டையே ஒரு கலவரமாக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பாக நாளைக்கு பிக் பாஸ் வீட்டு பக்கத்தில் ஒரு 4 ஆம்புலன்ஸ் வந்து நிற்கணுங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா 4 ஆம்புலன்ஸ் இருந்தால் தான். ஏன்னா பிரஜனை வந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து திடீர்னு மயக்கம் போட்டு உயர்ந்து ஏதாச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? பிக் பாஸ் கண்டிப்பாக ஒரு 4 டீம் அதை வந்து வெளியில் வந்து நிற்க சொல்லுங்கள், இல்லை வீட்டுக்குள்ளேயே போயிட சொல்லுங்கள். ஏன்னா பிரச்சனை வெளியில் போகிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்கள் காரில் கூப்பிட்டு போகிறதுக்கே அவங்க கஷ்டப்பட்டு இது புலம்பி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து எவிக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ நாளைக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரச்சனை வந்து வெளியில் போகிறாருன்னா சாண்ட்ரா ஒரு பெரிய ஆக்டிங்கோ ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவங்க பிரஜனை வந்து வெளியில் போனால் கேம் சேஞ்ச் ஆகும்னு கேட்டால் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா பிரஜனை நம்பி நிறைய பேர் வந்து இருக்காங்க. திவ்யாலாம் வந்து பிரஜனை கூட சப்போர்ட் பண்ணி தான் இப்போதைக்கு வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. இப்போதான் வந்து இந்த டாஸ்கில் மட்டும்தான், இந்த லாஸ்ட்டாக நடந்தல இந்த டாஸ்கில் மட்டும்தான் பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சில சண்டை வந்தது. அதே போல் பிரஜனும் சாண்ட்ரா வந்து நல்லா கை கோத்து ஓரளவுக்கு வந்து ஆடி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பிரஜனை வெளியில் போயிட்டா சாண்ட்ராவோட ஆட்டம் வந்து தனியாக நிற்கும். தனியாக ஆடினாங்களா அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. அப்பப்போ அவங்க போயிட்டு பார்வதி கூட சேர்ந்து ஒரு சில கேம் போட்டாலும் அவங்க தனியாக எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து பிரஜனை வெளியில தான் இந்த கேமோட டைமென்ஷனை வந்து சேஞ்ச் ஆகும் மொத்தமாக. அதாவது இங்கே வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஆடினாங்களா, அந்த குரூப் உடஞ்சி தனியாக ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கேம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக தான் இது பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொருத்தர் வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னா கனி எடுக்க வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷன் சொல்லியிருக்காங்களே, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. காலையில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன். டபுள் எவிக்ஷனில் கனியை வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கனியை ஒரு வேளை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் வந்து டீம் வந்து ரொம்ப ஃபுல்லாக பிரிஞ்சு தனித்தனியாக எல்லாம் ஆடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 60 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து எவனுமே தனியாக ஆட மாட்டாங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸே வந்து இந்த பிளானை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பிக் பாஸ் நேற்றுலாம் பிக் பாஸ் நேற்று பார்த்தீங்கன்னா கதறிட்டாரு. ஏன்னா இவங்களை வந்து அந்த டாஸ்க் பண்ணுங்கடான்னு சொல்லி அவர் பாவம் அவரால் முடியல, நான் இந்த ஜாபை விட்டு குயிட் பண்ணி போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் இது வந்து ரூமரா இல்லை உண்மையாக தெரியல. பிக் பாஸே வந்து விஜய் சேதுபதிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சாமி என்னால் இவங்களை வச்சு மாற முடியாது, என்னால் இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியல, இவங்களை வச்சுக்கின்னு நீங்களே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க, யாருன்னா ஒருத்தனை வெளியில் தூக்கி விடுங்க, அப்போதான் வந்து இந்த கேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம். இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இது வந்து மீடியாவில் இப்போ பரவிட்டு வர ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ வந்து பிரச்சனை வெளியில் எடுக்கிறாங்கன்னா இந்த கேம் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகுங்க. அந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த 100 நாள் இந்த கேம் ஓட்டுற அளவுக்கு இருக்குமானா அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 2 நாள் இருக்கும். அந்த 2 நாளுக்கு அப்புறம் எல்லாம் நார்மலாக ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு ஆக்டிங்கை போடுவாங்கல்ல, அந்த ஆக்டிங் வந்து ஒரு 2 நாள் போவோம். அந்த 2 நாளே வச்சு அதை சுற்றி கொஞ்சம் பேர் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக போகும். அதே போல் இந்த டீமாக ஆடிக்கிறாங்களே, அதெல்லாம் டீம் பிரிஞ்சு எப்போ தனியாக ஆடுவாங்க தெரியல. அது எப்போ ஆடினாங்களோ அப்போ தான் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக ஆடி வெளியில் வருவாங்கன்னு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்து டைட்டில் வின்னர் யாருன்னு அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வந்து எல்லாருமே கானா வினத்தை சொல்கிறாங்க. நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் யாருன்னா 2 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க மக்கள் மத்தியில். ஒன்று பார்வதி, இன்னொன்று வந்து கானா வினோத். இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே வந்து எந்த வார்த்தையுமே சொல்ல இவங்கெல்லாம் வந்து ஜெயிப்பாங்கட்டு. இந்த அளவுக்கு தான் வந்து இந்த கேமே இருக்குது. நடுவில் யாரான வந்து சூப்பராக வந்து கேமை மாற்றி நல்லா ஆடி டைட்டில் வின்னர் ஆவாங்களா, இல்லை அதுக்கான கேப்பபிலிட்டி வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ ஆடுறவங்கலாம் வந்து இதில் வந்து யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் உங்களும் வந்து பார்க்குறேன்.